அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இறைவனுடைய தண்டனையில் கடுமையாக ஆட்படக்கூடிய பெரும் பாவங்கள் என்று பட்டியலிட்டு சொன்னதில் பெற்றோர்களை துன்புறுத்துதலை பெரும் பாவ பட்டியலை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அதாவது பெற்ற தாய் தகப்பனை பிள்ளைகள் சரியான முறையில் பராமரிக்காமல் அவர்களை சாலையில் விட்டு விடுவது அல்லது அவர்களை துன்புறுத்தி வீட்டை விட்டு வெளியேற்றுவது, இது போன்ற காரணங்களால் அவர்களை அரவணைப்பதற்கென்று இல்லங்களாகவே 150க்கும் அதிகமான முதியோர் இல்லங்கள் செயல்படும் அளவிற்கு அவ்வளவு மோசமாக இன்றைக்கு இல்லங்கள் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுவெல்லாம் இன்றைக்கு எந்த விதமான குற்றமாக யாரும் அதை உணர்ந்த மாதிரி தெரியல. அவர்கள் திருமண வாழ்க்கைக்கு சென்ற பிறகு வயதான காலத்தில் தங்களுடைய பெற்றோர்களை பராமரிப்பதற்கு இன்றைக்கு சமுதாயம் தயாராக இல்லை. ஆனால் அதை பெரும் பாவ பட்டியலை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் யார் தன்னை ஈண்டெடுத்த தாயோ தகப்பனையோ சரியான முறையில் பராமரிக்காமல் அவர்களை துன்புறுத்தி வேதனை செய்கிறார்களோ அவர்கள் கடுமையான இறைவனுடைய கோப பார்வைக்கு ஆளானவர்கள், நாளை மறுமையிலே நரகத்தில் கடுமையான வேதனைக்கு உரியவர்கள் என்றெல்லாம் பெரும் பாவ பட்டியலை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். அதனால் பெற்ற தாய் தாப்பனை நல்ல முறையில் பராமரிக்கணும், நல்ல முறையில் உணவு கொடுக்கணும், அவர்களை கடைசி நிலை வரை அவர்களை உரிய முறையில் பராமரிப்பு செய்யணும். அப்படி செய்தோம் என்று சொன்னால் அது நாளை மறுமையிலே மிகப்பெரிய ஈடற்றத்தை தரும். அவர்களை நோவினை செய்வது என்பது பெரும் பாவத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிடும். அதற்கான தண்டனையும் கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை எச்சரிக்கை செய்கிறார்கள்.